ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதா இஞ்சிப்பாறை கோட்டையை கடந்ததும் அடுத்து வரும் இடம் இலவந்தாவளம் என்கிற உடும்பாறை கோட்டை. மலையேறி வந்த களைப்பு தீர உலர்ந்த பழங்கள், குளுக்கோஸ் பவுடர்களை சாப்பிட்டு சுவாமிமார்கள் கடினமான இந்த பாதையை கடப்பார்கள். அடர்ந்த வனப்பகுதி என்பதால் பெரும்பாலும் இரவு நேரங்களில் பக்தர்கள் இந்த பாதையை கடப்பது இல்லை. இரவில் அழுதாவிலேயே தாவளம் போட்டுவிட்டு விடியற்காலையில் சுறுசுறுப்பாக தங்களது பயணத்தை தொடர்கிறார்கள். அழுதை மலைப்பாதை வழியாக வரும் பக்தர்களும் அரியக்குடி பாதை வழியாக வரும் பக்தர்களும் ஒன்றாக சேரும் இடம்தான் அடுத்து வரும் முக்குழி. இங்குள்ள அம்பிகையை வணங்கிவிட்டு யாத்திரையை தொடர்ந்தால் கரியலந்தோடு என்ற இடத்தை அடையலாம். இருமுடி சுமந்து பெரும் களைப்போடு மலைகளை கடந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் இளைப்பாறுவதற்கு ஏற்ற இடம். கடைகளும் அதிகம் இருக்கும் பகுதி. பக்தர்கள் ஓய்வெடுத்து செல்வதற்கான வசதிகள் இருக்கும் இடம் கரியலந்தோடு. அடுத்து வரும் இடம்தான் ஐயப்ப பக்தர்களின் விரதத்தை சோதிக்கும் கரிமலை. கரி என்றால் யானை. அவை அதிகமாக உலவும் இடம். தவிர யானையைப் போல சற்று பெரிய மலை. அதனால் இதற்கு கரிமலை என பெயர். பெரும்பாலும் கரிமலை வந்து சேருவதற்குள் அந்தி சாய்ந்துவிடும் என்பதால் களைப்போடு இந்த மலையை ஏறுவது கடினம். அதிலும் சற்று சதைப்பிடிப்பான உடல்வாகு கொண்டவர்களுக்கு இந்த மலை அதிகமாகவே சோதனை தரும். காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. 7 அடுக்குகளை கொண்ட கரிமலையை ஒவ்வொரு கட்டமாக பக்தர்கள் கடந்து செல்வார்கள். சுமார் 5 கிலோமீட்டருக்கு நீளும் இப்பாதையை கடப்பது என்பது மிகவும் கடினம். ஆனாலும் ஐயப்ப பக்தர்கள் துவண்டு விட மாட்டார்கள். ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா என பக்தி முழக்கமிட்டு உற்சாகத்தோடு கரிமலை உச்சியை வந்தடைவார்கள். மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா, உன் புன்னகையில் புவனம் எல்லாம் மயங்குதப்பா. சபரி மன்னவனே உன் மகிமை புரியுதப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம். கரிமலை உச்சியில் கரிமலைநாதர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஓடும் சுனையை சுவாமி ஐயப்பன் அம்பு எய்தி ஏற்படுத்தியதாக நம்பப்படுகிறது. உடல் உயர்க்க தாகம் பெருக கரிமலை ஏறி வரும் பக்தர்களுக்கு இந்த சுனை நீர் தாகம் தணித்து வருகிறது. கரிமலையில் ஏராளமான மூலிகைகள் சூழ்ந்திருப்பதால் மலையேறும் போது அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டே செல்லும் பக்தர்களுக்கு தீராத நோய்களும் குணமடைவதாக ஐதீகம். கரிமலை இறக்கம் வந்ததும் பக்தர்களின் கால்கள் வேகம் எடுக்கும். காரணம் பம்பா. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம்
பம்பாவின் சிறப்பு என்ன? அடுத்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக தினேஷ் குமார். மலையாம் மலையாம் சபரிமலையாம் மலையின் மேலே ஒரு சாமியா, அந்த சாமி வாழும் சபரிமலைக்கு சரணம் சொல்லி போவோமா. சரணம் சரணம் ஐயப்ப சரணம்.